எப்படி தீக்கலான்னு பார்ப்பாங்க. அந்த இடத்துல எந்த ஜாதின்னு பார்க்கக்கூடாது, எந்த மதம்னு பார்க்கக்கூடாது, எதுவுமே பார்க்கக்கூடாது. பிரச்சனையை வந்து தீர்த்துட்டு வரத்துக்கு தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் நீங்களும் படிக்கிற இடத்துல அந்த டிஷர்ட்டு நம்ம ஜாதி அடையாளத்தை போட்டுட்டு போகக்கூடாது, எந்த மதத்தை பற்றி நம்ம பேசக்கூடாது, இந்து மதம்டா அப்படி இப்படின்னு. இங்கேயே நிறைய பேர் வந்து கிறிஸ்டின்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களாம் கிண்டல் அடிச்சுலாம் இருப்பாங்கங்க. நான் பார்த்துருக்கேன் பசங்களை. அவங்களுடைய மதம் அவங்க பின்பற்றுறாங்க. அதே மாதிரி இந்து மதம் எல்லாமே பொதுவு தான். நீ போய் ஒரு அரசு வேலையில் உட்காந்துட்டாலோ எல்லாருமே பொதுவாக தான் பார்க்கணும். அதாவது எளியவர்கள், ஜாதி மதம் அந்த இதுவே பார்க்கக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் எளிமையானவங்களுக்கு வந்து சர்வீஸ் பண்ணணும். அந்த மாதிரி உன்னை வந்து நீ இங்கேருந்தே எப்பயிலேருந்தே வந்து உன்னை நீ வந்து வளர்த்துக்கணும். ஐஏஎஸ் வந்து உங்களோட இலக்கா வைங்க. யார் ஐஏஎஸ் வராங்கன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து யார் படிக்கிறீங்க, யார் நான் படிக்க போகிறோம் அப்படின்னு யார் எனக்கு ஃபோன் வருதுன்னு பார்ப்போம். அப்படி வந்தீங்கன்னா முழு செலவையுமே நான் ஏற்றுக்கிறேன். புரியுதுங்களா? அதே மாதிரி அரசு வேலைன்றது வந்து உங்களோட தலைமுறையே மாற்றிடும். படிப்புன்றது உங்களை தலைமுறையே மாற்றிடும். இப்போ முன்னாடிலாம் பார்த்தோன்னா எவ்வளோ கஷ்டம். ஒரு நல்ல துணி உடுத்த முடியாது, நினச்ச சாப்பாடு சாப்பிட முடியாது. நம்ம வந்து நம்ம அதிகாரத்தை போய் நிற்கணும். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனோம்னா நம்ம விசாரிச்சுட்டு நிற்கணும். அவன் நம்மளை வந்து உதாசீனப்படுத்தி அனுப்புவான். இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம நினச்சதெல்லாம் செய்ய முடியுது. மாதம் 30ஆம் தேதி ஆனால் நம்மளுக்கு சம்பளத்தை போட்டு விட்டுறாங்க. நமக்கு நினச்ச துணி எடுத்துக்கிறோம், சாப்பாடு எங்கே போகணுமோ யாருக்கு கொடுக்கணுமோ எளியோருக்கோ வலியோருக்கோ கொடுக்குறோம், நம்ம உதவி பண்ணுறோம். அந்த மாதிரி நீங்களும் உங்களை வளர்த்துக்குங்க. அப்பா அம்மாவை பார்த்துக்கலாம். அதே மாதிரி அப்பா அம்மா வந்து சொல்கிற பேச்சை கேளுங்க. அப்பா அம்மா தவறானது சொன்னாலும் இங்கே நிறைய நடக்கும். போய் எங்கள் மாங்காய் திருட்டு வாடா, தேங்காய் அடிச்சுட்டு வாடா, ஏரியில் போயிட்டு மீன் வலை கைட்டிட்டு வாடா. அந்த பிள்ளைங்களாம் செய்யுது. இவனுக்கு திறமில்ல பாரு, போ கம்பெனிக்கு போயிட்டு இரும்பு திருடிட்டு வா. அது அப்போ நீங்கள் வந்து என்ன சொல்லணும், அந்த மாதிரிலாம் தவறான வழி, அந்த மாதிரிலாம் போகக்கூடாது, நான் அந்த மாதிரி போக மாட்டேன் அப்படின்னு சொல்லணும். கரெக்டாக நேர்மையான வழியில் போனால் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். இதெல்லாம் கிராமத்தில் நடக்கிறது. பசங்க படிக்கிறது தெரிஞ்சு அழைச்சிட்டு போய்டணும் எங்கனாவது ஏரி பக்கம் இது பக்கம். என்ன சார் கறி வறுக்கிறதா? ஒரு கறி மட்டும் என்னடா அது, ரைட்டாக சரக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். அவனுக்கு பழக்கம் இல்லை, அவனுக்கு பீர் மட்டும் குடிக்கலாம்டா, ஆல்கஹால் இருக்குண்டா, அதுண்டா இதுடான்னு பழக்கம் பண்ணி விட்டுருவணும். நல்லா படிப்பு விளையாட்டு இது 2 மட்டும்தான் இருக்கணும் உங்களுக்கு. மற்றபடி எந்த இடைஞ்சல் வந்தாலும்மா கேர்ள்ஸை தான் சொல்கிறேன். அங்கே வந்து வீட்டில் அண்ணன் இருந்தாலோ அப்பா அம்மா இருந்தாலோ எல்லார்கிட்டையும் வந்து சொல்லிடணும், பகிர்ந்துக்கணும். எந்த இடைஞ்சல் வந்தாலும் அவனை செக்க சாத்தி அவனுக்கு என்னவோ புரிய வச்சிடலாம். எதையும் பார்த்து நம்பாதீங்க. பெண் பிள்ளைகள் தான் சொல்கிறேன். ஒரு பெண் பிள்ளை வந்து உருவானுச்சுன்னா அந்த வீட்டுக்கு, அந்த ஊருக்கு, அந்த நாட்டுக்கே வந்து பெருமைன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் வளர்ந்து பாருங்கள், அப்புறம் தெரியும் உங்கள் பெற்றவங்க வந்து எப்படி பூரிப்படைகிறாங்க, போகிறாங்க வராங்கன்றது தெரியும். தவறான பாதிக்கு யாரும் செல்லாதீங்க. சரியான திறமை, எல்லாருக்குமே திறமை இருக்குது. இன்றைக்கி திறமை இருந்து நிறைய பேர் நான் பார்க்குறேன். நான் என்னால் சொல்ல முடியாது அவங்க என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு. எல்லாருக்குமே திறமை இருக்குது. சமையல் வேலை மற்றபடி தவறான இதுன்னு போகிறாங்க, கஷ்டப்படுறாங்க. நழி வேலைக்கு போயிருந்தாங்கன்னா நழி சூப்பரான அருமையான வேலை, சேரில் போட்டுக்கிட்டு வர்றவங்களுக்கு கையெழுத்து போட்டு அவங்கள பிரச்சனையை தீர்த்து விட்டுட்டு சூப்பராக இருக்கலாம். யாரையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. தெருவு இருக்கிறாங்க 4 பேர் 5 பேர், நீங்களே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தயவு செஞ்சு போயிடவே கூடாது. எல்லோரும் நல்லபடியாக படித்து நம்ம சாருக்கு பெருமை சேர்க்கணும், அப்பா அம்மாவுக்கு பெருமை சேர்க்கணும். புரியுதா? எல்லாருமே வந்து படித்து பாஸ் பண்ணணும், நல்லபடியாக வரணும். அடுத்தது ஒரு ஐஏஎஸ் ஒரு டாக்டர் யார் வரீங்கன்னு பார்ப்போம். நான் செலவெல்லாம் பார்த்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூப்பா. வேறு ஏதாவது கேள்வி வேணும்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏதாவது சொல்லுங்கம்மா. வந்து ஆண்களை விட பெண்கள் நல்லா படிக்கிறாங்க. ஆண்களை விட பெண்கள் நல்லாவே டெவலப் ஆகிறாங்க, படிக்கிறாங்க. இது பெண்களோட வளர்ச்சி நினைக்கிறீங்களா இல்லை ஆண்களோட வீழ்ச்சி நினைக்கிறீங்களா? பெண்களோட வளர்ச்சி தான். இங்கே நிறைய பார்க்கலாம். நீங்கள் பெண்கள் வந்து படிக்கலனாலும் திறமையாக சுற்றிட்டு இருப்பான் அவன். இவங்க அங்கே முந்திரி கொட்டை கம்பெனிக்கு போயிட்டு அவங்களோட உழைப்பு வேலைக்கு போயிட்டு எத்தனை பெண்கள் வந்து குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அப்படின்ட்டு. அது முந்திரி கொட்டை கம்பெனிக்கு போகிறாங்கன்ட்டு நீங்கள் நம்மளும் அந்த மாதிரி போயிடலான்னு நினைக்கக்கூடாது. அவங்களோட இது திறமையை நான் சொல்கிறேன். இங்கே சுற்றிட்டு இருக்கான், ஆண்கள் சுற்றிட்டு இருக்கான், பெண்கள் வந்து அவங்களோட உழைப்பை பயன்படுத்தி இது பண்ணுறாங்கன்ட்டு நம்மளும் அந்த மாதிரி போகலான்னு நினைக்கக்கூடாது. பெண்கள் படிக்கிறாங்க, படிங்க நல்லா. இதுக்கு மேலே ஒரு பொண்ணு கூட இந்த லவ் கிவ்லாம் வந்து கேள்விப்படவே கூடாது.
அது உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி. இந்த பொண்ணு வந்து டாக்டர் படிக்க போகுது, இந்த பொண்ணு வந்து இன்ஜினியர் படிக்க போகுது, இந்த பொண்ணு வந்து வக்கீல் படிக்க போகுது, இந்த பொண்ணு வந்து ஐஏஎஸ் படிக்க போகுது அப்படின்னு அந்த தான் கேள்விப்படணும். கேள்விப்படுறதே ரொம்ப காது கூசுற மாதிரி கேட்குறதா இருக்குது ஒரு இதும். அந்த மாதிரி எதுவுமே வரவே கூடாது. படிங்க, நல்லபடியாக படிங்க. பெண்கள் தான்ப்பா படிக்கிறாங்க நல்லா, அது பெண்களோட வளர்ச்சி தான். ஆண்களுக்கு வந்து கரெக்டாக ஆண்களும் படிக்கிறாங்க தான். ஆனால் கூடா நட்பு கேடில் முடியணுவாங்கல்ல, இந்த தவறான பாதையை சொல்கிற நண்பர்களை வந்து எட்ட வந்துடணும், விட்டு எட்ட வந்துடணும். அவங்க பேரண்ட்ஸுக்கிட்டையோ இல்லை சாருக்கிட்டையோ வந்து நீங்கள் சொல்லணும், இந்த பையன் வந்து தவறாக என்ன வந்து பண்ணுறான் சார், தவறான பாதைக்கு அழைச்சி செல்கிறான் அப்படின்னு. சார் வந்து அவங்கள பார்த்துப்பாங்க, எப்படி ட்ரீட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி அட்வைஸ் பண்ணணும். சாருக்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லிவிடுங்க. உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்கிறீங்களோ இல்லையோ, எது நடந்தாலும் போனாலும் சாருக்கிட்ட வந்து சொல்லிவிடுங்க. அவங்க அதுக்கான தீர்வு வந்து கொடுப்பாரு. மிகப்பெரிய பணியே வந்து ஆசிரியர் பணி. அவர் ஸ்கூல் எஜுகேஷன் சார் வந்து அது மிகப்பெரிய பணி. எனக்கு எத்தனை டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது, எனக்கு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுக்கிறது எனக்கு விருப்பம் தான். ஆசிரியர் பணின்றது அவ்வளோ ஒரு நேர்மையான பணி, நல்லா ரசித்து அது வந்து பாருங்கள், ஒரு 4 நூற்றாண்டு 25 வருஷம் வந்துடுச்சு பாருங்கள். யார் பண்ணுவாங்க? நம்ம பண்ணி படித்தோமா, வேலைக்கு போனோமா, நாங்களாம் அந்த மாதிரி போயிட்டோம். உங்களுக்காக டியூஷன் எடுத்து நீங்கள் வேலைக்கு போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு இருக்காரு. அவர் பண்ணி வேலைக்கு போகலாம், ஜம்முன்னு காசை வாங்கலாம், வீடை கட்டலாம், பசங்களை பார்த்துக்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் இல்லாத அவருக்கு பின்னாடி வந்து 2 ஆசிரியரை வந்து உருவாக்கி விட்டுருக்காரு. இதெல்லாம் எதுக்காக? உங்கள் நலனுக்காக, நம்ம சமூகம், நம்ம மக்கள் பசங்க எல்லாரும் முன்னேறணும் அப்படின்றதுக்காக. அதனால் புரிஞ்சுக்கிட்டு நல்லா படிங்க, தவறான பாதைக்கு போகாதீங்க, கரெக்டாக திட்டமிடுங்க. காலையில் கரெக்டாக ஷார்ப்பாக 5 மணிக்கு எழுந்துருங்க, எழுந்து படிங்க. ஒரு 8 மணி வரைக்கும் படிங்க. குளிச்சுட்டு ஸ்கூல் போங்க. அங்கே சொல்கிறத சார் நடத்துறது கேளுங்க. சாயந்தரம் வரைக்கும் விளையாடுங்க, நல்லா விளையாடிட்டு டியூஷன் வந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு சார்கிட்ட வந்து என்னென்ன டவுட்டோ எல்லாத்தையும் கேட்டுங்க. இந்த மாதிரி சரியாக திட்டமிட்டு போங்க. உங்களுக்கு ஒவ்வொரு லெவலுக்கு போகும்போதும் உங்களுக்கு வந்து வெற்றி தான், இந்த தோல்வி கிடையாது. நீங்கள் நினச்ச இலக்கை நீங்கள் அடையலாம். நினச்ச இலக்கை அடையலாம்னா உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வந்து ஒரு நல்ல பிள்ளையாக வந்து உருவாகி நிற்கலாம், ஊரில் நல்லபடியாக இருக்கலாம். அதாவது நீங்கள் எதை செய்யணும்னா, அந்த ஊரில் பக்கத்து ஊரில் வந்து 50 பேர் கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, நம்ம இன்னொரு 10 பேர் போகணுண்டான்னு அப்படி போட்டி போட்டு போகணும். பசங்க வந்து வேறு வழியில் போகக்கூடாது. கட்சி கொடி பிடிக்காதீங்க. படிக்கிற வரைக்கும் நீங்கள் படித்து போய் உட்காந்து நம்ம ஏழை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கள். வேறு எதாவது இருக்காப்பா விக்னேஷ்? உங்களுக்கு எது இல்லைங்களா? பரவாயில்ல, சந்தோஷம். சரிங்க சார். ஸ்ரீதர் சார் சொல்கிற மாதிரி கரெக்டாக நீங்கள் படித்து முன்னேறலாம், வெற்றி அடையலாம். தேங்க்யூ.